கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த காலை வேலைக்காக ஆண்டவர் நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளில் சத்துருங்கிற தலைப்பில் பார்த்து கொண்டு வருகிறோம். நேற்றைய தினத்தில் தேவ பிள்ளைகளே, மருமகள் சத்ருவாக இருந்த மாமியாரை குறித்து பார்த்தோம். இன்னைக்கு மாமியாருக்கு சத்துருவாக இருக்கிற மருமகளை குறித்து பார்க்குறோம். தேவ பிள்ளைகளே, இங்கே பார்க்கிறோம், வேதத்திலே பார்க்குறோம். எஸ்தர் 1ஆம் அதிகாரத்தில் 16-17 வசனத்தில் இங்கே பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, ரூத்துடைய மாமியார் தேவ பிள்ளைகளே குறித்து இங்கே பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, அவருடைய நகோமியுடைய கணவன் பிள்ளைகள் எல்லாம் இறந்துட்டாங்க. இப்போ மருமகள் தான் இருக்கிறார். 2 மருமகள். ஒரு மருமகள் விட்டு போயிடுறான். ஆனால் இன்னொரு மருமகள் சொல்லுகிறார், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம். மரணம் என்று நம்மளை பிரிக்காதலும் மற்ற எதுவுமே பிரிக்காது என்று, மறித்தாலும் உம்மோட தான் மறிப்பேன்னு சொல்லி மருமகள் மாமியாரோட சொல்கிறார். இன்னைக்கு எத்தனை மருமகள் இப்படி இருக்கிறாங்க தேவ பிள்ளைகளே. ஒரு காலத்தில் மாமியார் கொடுமை இருந்தது, ஆனால் இப்போ மருமகள் கொடுமை இருக்கிறது. இதுல என்னவென்றால், தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளே என்ன பண்றாங்க, தேவ பிள்ளைகளே மருமகளே என்ன பண்றாங்க, மாமியாருக்கு விரோதமாக எழும்புகிறாங்க. தேவ பிள்ளை முன்னால 5 பிள்ளை 10 பிள்ளை இருக்கும், ஏதாவது ஒரு வீட்டில் மாமியார் இருப்பாங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லை. எத்தனை தாய்மார் ஒரு பிள்ளை வச்சிருக்கோம் தேவ பிள்ளைகளே. ஆனா இந்த மருமகள் சொல்லுவா, உங்க அம்மா விட்டுட்டு என் பின்னாடி வா என்று சொல்லுவா. தேவ பிள்ளைகளையா பாருங்க, அப்ப எவ்வளவு அந்த தாயை, சில பேர கணவன் கூட இருக்க மாட்டார், விதவை தாயாக இருப்பாங்க, விதவை மாமியாரா இருப்பாங்க. ஆனா அந்த மருமகள் அந்த மாமியாருடைய தன்மையை புரிந்து கொள்ள கிடையாது. தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் தேவ பிள்ளைகளே, நீங்களும் ஒரு நாள் மாமியாரா மாறுவீங்க. தேவ பிள்ளைகளே, இந்த ரூத்தை பாருங்கள் தேவ பிள்ளைகளே. அவளுக்கு கணவனை கலந்து பிள்ளைகள் எவ்வளவு துக்கமாக இருக்கும். ஐயோ, என் மாமியார் தனியா இருப்பாங்களே என்று சொல்லி அவள் உறுதியாக பற்றி கொண்டார். உன்னோடு கூட வருவேன் என்று சொன்னார். இந்த வயதான காலத்துல மாமியாருக்கு என்னென்னலாம் இருக்கும், பிள்ளைகளை குறித்து, பேர பிள்ளைகளை குறித்து என்னெல்லாம் இருக்கும் துக்கம். தேவ பிள்ளைகளே, அதை புரிந்து கொண்டு அந்த மாமியாருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மருமகள் நீங்கள் செய்யுங்கள். வேலூர் பகுதியிலே ஒரு கிராமத்துக்கு நான் ஊழியத்து போயிருக்கும்போது, அங்கே ஜபிக்க ஒரு இடத்துல பிரேயர் நடந்து கொண்டிருந்தது. அங்கே பிராமண இனத்தை சேர்ந்த ஒரு தாயார் வந்திருந்தார்கள். நல்லா கவனிக்கணும், கிறிஸ்தவர்கள் அல்ல, பிராமண இனத்தை சேர்ந்தவர். அந்த அம்மாவுக்கு ஜெபிக்கும் போது அந்த அம்மா அழுதை. சில காரியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். என்னம்மா என்று கேட்ட உடனே அந்த தாயார் சொன்ன பதில் என்ன தெரியுமா, எனக்கு என் மருமகா ஒரு வேளை தான் ஆகாரம் தருகிறா என்று சொல்ல. எவ்வளவு வேதனை பாருங்க. அந்த தாய் அழும்போது என்னுடைய இருதயம் நெருக்கப்பட்டது. தேவ பிள்ளைகளே, வயதான காலத்துல அந்த அம்மா இவ்வளவு சாப்பிடுவாங்களா? 2 இட்லி சாப்பிடுவாங்களா? நீ 3 வேளை சோறு கொடுத்தா என்ன குறைஞ்சா போயிருவீங்க? உனக்கு ஒரு நேரம் தான். எவ்வளவு கொடுமை பாருங்க. மாமியார மருமகள் எவ்வளவு கொடுமைப்படுத்துறா பாருங்க. தேவ பிள்ளைகளே, இப்படி அநேகர். சென்னையில ஒரு பாஸ்டர் அவர்கள் சாட்சி சொன்னாங்க. அவங்க சபைக்கு வர மாமியாருக்கு டெய்லி மருமக ஆகாரம் வச்சு எல்லாத்தையும் செய்து கொண்டு போனார். நான் வேலைக்கு போற ஆரம்பித்த உடனே பல நண்பருடனே சேர்ந்து, உன் மாமியாருக்கெல்லாம் நல்ல சாப்பாடு போட்டுறாத, கொளுத்துருவா என்று சொன்ன உடனே தேவ பிள்ளைகளே, ஒரு நாள் தேவ பிள்ளைகளே, என்ன அவர்களுக்கு செய்ய வேண்டிய ஆகாரத்தை செய்யாமல் வெறும் கஞ்சி தண்ணி ஊற்றி வச்சுட்டு வந்துட்டாங்க தேவ பிள்ளைகளே. ஆனால் இந்த மாமியார் முறுமுறுக்கல. தேவ பிள்ளைகளே, ஆண்டவரே, ரொம்ப நாளாக கஞ்சி குடிக்க எனக்கு ஆசையா இருந்தது, என் மருமக உள்ளத்துல பேசி எனக்கு நீ கஞ்சி கொடுத்ததுக்காக சோத்திரம் என்று சொல்லி இந்த ஜெபத்தை இந்த மருமகள் கேட்டார்கள். அன்னைக்கு அவர்கள் மனம் திரும்பினார்கள். அவர்கள் சர்ச்சில் சொன்ன சாட்சி தான் இது. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க தேவ பிள்ளையே, எத்தனை மாமியார் மனநோமா மருமகள் நடந்திருக்கீங்க, எத்தனை மருமகள் மகளாக நீங்க நடந்து கொண்டு இருக்கீங்க பாருங்க. இந்த ரூத்தை போல உன்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம். வயதான காலத்துல அவங்களுக்கு ஆசபாசம் இருக்கும். வயதான காலத்துல மாமியாருக்கு செரு குழந்தையில போல ஆயிடுவாங்க தேவ பிள்ளைகளே. அதனால அந்த மாமியாருக்கு நீங்க சத்ருவாயுதாபடி உங்களால் முடிந்த தேவ பிள்ளைகளே
குறையில்லாத வீடு இல்லை. முடிந்த அளவுக்கு அவங்களுக்கு நன்மை செய்யுங்க, முடிந்தவங்களுக்கு உதவி செய்யுங்க. சிலர் பிள்ளை கணவன் இருக்காது, தாய் மட்டும் என் கூட தனியா வர்றாந்தா வான்னு சொல்லி பிரித்து கொண்டு போறீங்க. எத்தனை தாய்மார் கண்ணீரோடு இருக்கிறாங்க தெரியுமா? என் பிள்ளைய கூட்டிட்டு போயிட்டா ஐயா, எனக்கு நடுத்தரில். இதுல என்னன்னா, அனாதை இல்லத்துல கொண்டு விட்டுட்டு போயிடுறாங்க. தேவ பிள்ளைங்க எவ்வளவு வேதனை, எவ்வளவு காரியங்கள் உங்களை படிக்க வச்சு எவ்வளவு காரியங்கள் பண்ணியிருப்பாங்க தேவ பிள்ளைங்க. இது அருமையான மருமகளே, உனக்கு இப்போ தெரியாது, நீ ஒரு நாளதுல மாமியார் ஆகும்போது தான் தெரியும். தேவ பிள்ளைகளே, நான் சொல்றத கேட்கணும். தேவ பிள்ளைகளே, கணவன் என்ன பண்ணுவான்? தாய் ஒரு கண்ணு, மனைவி ஒரு கண்ணு போல அப்பாப்பா. என்ன வேத வசனத்தை கணம் பண்ணணுமே, தாய் தோப்பனை கணம் பண்ணணுமென்னு சிலர் அதெல்லாம் கணம் பண்ண மாட்டாங்க. மனைவி சொல்ற மந்திரமேன்னு சொல்லி இது பண்ணி அந்த தாய்க்கு சாப்பாடு கொடுத்தாலா என்னங்கிறதே தெரியாது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இதுவும் உங்கள் பிள்ளைகள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால நீங்கள் தேவ பிள்ளைகள் சத்ருவாக மாறுகிறார்கள். அநேக மருமகள் சத்ருவாக மாறிக்கொண்டு இருக்கிறீர்கள். மகளாக மாறுங்கள். அவர்களுக்கு வயதான காலத்தில் அவருக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யுங்கள். அநேக விசுவாச பிள்ளைகள் எத்தனை பேர் எத்தனை ஜபிக்கிற இடத்துல என்கிட்ட சொல்றாங்க தெரியுமா? ஐயா, நான் எடுத்துக்கிட்டோம், ஆண்டவர் என்ன எடுத்துட்டு சொல்லி ஜெபம் பண்ணுங்கய்யா. என்னமா குறைன்னா அவங்களுடைய கண்ணிலிருந்து கண்ணீர் வரும். காரணம், தேவ பிள்ளைகளே, நீ உலகத்தை பார்க்க வேண்டாம், மனுஷனை பார்க்க வேண்டாம், ஆனால் தேவனுடைய வார்த்தையை பாருங்கள். தேவன் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார். உங்க மாமியாருக்கு செய்கிற காரியங்களை தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறார். மகளே, I can't allow me